ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் பத்ரியப்பா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கீழே இருக்கிற ஒரு டிசைன் இருக்கு பாருங்க. இது வந்து ஃபேவரட் டிசைன். பெரிய ஒரு யூடியூபர், பெரிய ஒரு டிசைனர் பண்ண டிசைன் இது. இந்த டிசைனை வந்துட்டு நாம எப்படி பண்ண போறோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். அந்த சைடில் அந்த ரவுண்ட் ஷேப்ல வர அந்த பெல் டைப்ல வந்து பார்த்தீங்களா, அந்த டிசைன் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு வந்துட்டு நம்ம டைலர் சகோதரி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த வீடியோ பதிவு பண்ண போறோம். இதுக்கு நம்ம எவ்வளவு கிளாத் எடுக்க போறோம்னா, ஒரு 2.5 மீட்டர் அளவுள்ள லென்த்தியான ஒரு பீஸ் கிராஸ் பீஸ்ல எடுக்கணும். அது இதுக்கு வந்து நிறைய துணி செலவாகும். நம்ம அது கஸ்டமர்கிட்ட கேட்டு பேசி தான் வாங்கணும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏன்னா வந்துட்டு இந்த மாடல் பண்ணும்போது டிசைன் வந்துட்டு ஜாயின் பண்ணக்கூடாது. ஒரே லென்த் பீஸ்ல தான் பண்ண முடியும், பண்ணக்கூடியதா வரும். அதுக்காக தான் ஒரு 2.5 மீட்டர் அளவுள்ள ஒரு கிராஸ் பீஸ்ல எடுத்து தான் இதை பண்ண முடியும். நாம வந்துட்டு ஒரு சின்ன பீஸ்ல நம்ம இதை பண்ணி காட்ட போறோம். எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப நன்றி. ஸோ இது வந்து ஒரு 3 இன்ச்சு அளவுள்ள ஒரு பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதை வந்துட்டு கிராஸ் பீஸில் கட் பண்ணி எடுக்கணும். கிராஸ் பீஸில் கட் பண்ணி எடுக்கணும். கிராஸ் பீஸில் கட் பண்ணி எடுத்துட்டு இது மடித்து தைச்சிக்கிடலாம். மடித்து தைச்சிட்டு இந்த மாதிரி சென்டரில் வர மாதிரி பாட்டம் பட்டி இதை அயன் பண்ணிக்கணும். இதை இந்த மாதிரி சென்டர் வச்சு அயன் பண்ணிக்கிட்டு திருப்பிடணும். சென்டர் வர மாதிரி ஒரு தையல் கூட போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு நேராக அப்படியே வச்சு அயன் பண்ணிக்கிட்டோம். அயன் பண்ணிக்கிட்டு திருப்புறோம். இந்த மாதிரி ஒரு 3 இன்ச்சு பீஸை எடுத்து, ஒரு 3 இன்ச் அளவு உள்ள பீஸ் எடுத்து மடித்து தைச்சிட்டு, மடித்து தைச்சிட்டு அதை ரெண்டு பக்கமும் பொளந்து விட்டு அயன் பண்ணிக்கிடணும். அயன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரில் வர மாதிரி, இந்த தையல் வந்து சென்டரில் வர மாதிரி அயன் பண்ணிக்கிடணும். அயன் பண்ணிவிட்டு இந்த உள்பகுதியில் இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி டாட் மாதிரி டாக் போட்டு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டாக் போட்டு எடுத்துகிட்டு இப்படி பொளந்துட்டு இந்த பீஸை ஒரு 1 இன்ச்சு கேப்பில் இதை தூக்கி இப்படி வைக்கிறீங்க. இப்படி வச்சு இதை இப்படி பண்ணிக்கிறீங்க. இதை மடிச்சுட்டு அடிப்பீஸு ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இந்த எடுத்து வச்ச பீஸையும் அடிப்பீஸ், இதோ இந்த பீஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணி டாக் போட்டு எடுக்கணும். இதோ சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி மடித்து தைச்சாச்சு. இப்போது இதை ஒரு 1 இன்ச்சு கேப்பு இல்லை 1.25 இன்ச்சு கேப்பில் அப்படி தூக்கி இது இங்கே வைக்கிறேன். இங்கே வச்சுட்டு இதை கொஞ்சம் நல்லா இப்படி பண்ணிவிட்டு ஊசியில் ரெண்டுத்தையுமே சேர்த்து ஜாயின் பண்ணணும். நல்லா கொஞ்சம் டைட்டாக பண்ணும்போது தான் அந்த ஃப்ளவர் மாதிரி அங்கே தெரியும். இப்போ தெரியுது பாருங்கள், தெரியுதா? இப்போது இது என்ட்ரன்ஸில் தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, நம்ம இன்னும் இந்த பக்கம் ஒரு டாக் போடணும். இப்போ இந்த மாதிரி நம்ம தூக்கி வச்சு டாக் போட்டுட்டோம். அடுத்தது அதே ஒரு 1 இன்ச்சு கேப்பில் இதை மடித்து இன்சைடில் விட்டு எடுத்து, இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிற பீஸில் எடுத்து ரைட் சைட் பீஸை டாக் பண்ணணும். கொஞ்சம் டைட் பண்ணக்கூடாது. டைட் பண்ணிட்ட பிறகு இந்த ஃப்ளவர் ஷேப்பு வருது பாருங்கள். அதே மாதிரி இப்போது இதை டைட் பண்ணிட்டீங்க. அடுத்தது 1 இன்ச்சில் இதை எடுத்து மறுபடியும் வச்சு ரெண்டுத்தையும் சேர்த்து டாக் போடணும். அதாவது கீழ் துணியும் மேல் துணியும் சேர்த்து டாக் பண்ணணும். கீழ் துணி பிடிக்கிறது அங்கே தெரிஞ்சால் தான், வெளிப்பகுதியில் கீழ் துணி பிடிக்கிறது தெரிஞ்சால் தான் உங்களோட அந்த ஃப்ளவர் டிசைனு கரெக்டாக தெரியும். இழுத்து பண்ணும்போது அந்த ஃப்ளவர் டிசைன் தெரியும். ஓகேவா? ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன்.